வெக்கையாக இருக்குது, எனக்கு எனக்கு வேண்டாம் தோணுது, வெக்க வேண்டாம் தோணுது. இதற்குரிய சக்தியை கிடைக்கக்கூடிய அந்த ஆற்றல் அங்கு இருக்கின்றது. காரணம், உள்ளத்தில் இந்த வெக்கையான இந்த சூழ்நிலைக்கு வேண்டாம் வேண்டாம்னு சொல்றீங்களே, அப்ப மாத்துங்க. மாற்ற முடியாது, அப்பயும் அந்த எண்ணத்தை வச்சிருக்கீங்க, எடுத்துருங்க. எடுக்க முடியாது, அப்ப யார் இதை உறுதிப்படுத்துறது? இந்த எண்ணத்தை அமைத்தது யார்? இந்த வெக்கையை தணிக்க என்னால் முடியாது சொல்றீங்க. தணிக்க வேண்டுமா இல்லையா? தனிய வேண்டுமா? தனிய வேண்டும். அது வேண்டுதலா இருக்குங்க. எனக்கு முடியாதுன்னு ஏன் அதை நீங்க நிராகரிக்கிறீங்க? இது இப்படித்தான் இருக்கும், சாத்தியமில்லை என்று ஏன் நிராகரிக்கிறீங்க? இது வெயில் காலம், இந்த கோடை காலம், இப்ப மழை பெய்யாது, ஒரு சொல் தண்ணி கூட வராதுன்னு ஏன் நினைக்கிறீங்க? இந்த பூமியிலிருந்து ஊற்றுக்கள் பெருகுமா பெருகாதா என்று நீங்கள் விரும்ப வேண்டும். வேணுமா வேண்டாமா? வேண்டும். என்னால் முடியுமா? முடியாது. அப்படி என்றால் வேண்டும் என்று எண்ணத்தை வைத்தது யார்? வேண்டும் என்று நீங்கள் விரும்புங்கள், அதாவது வேண்டுங்கள் என்று இறைவன் கூறுகின்றான். வேண்டும்னு என்ன ஆர்டர் பண்ணாதீங்க, வேண்டுங்கள் பணிவோடு. உங்களுக்காக உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். பிரார்த்தனை நிறைவேறணும்னு சொன்னா எண்ணங்கள் நிறைவேறதானே? ஏன் அந்த எண்ணத்தை அவ்வளவு துச்சமா மதிக்கிறோம்? இதெல்லாம் ஆகல கதையான்னு அதை கேலியே பேசவங்க இருக்காங்க. வீணா கற்பனையில் இருக்காது, ஆக வேண்டிய காரியத்தை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஆக வேண்டிய காரியம் இருக்குதுங்க? எல்லாம் போயிடுச்சு, இனிமேல் ஆக வேண்டிய காரியம். ஆக வேண்டிய காரியம் ஒன்று, என் உள்ளத்திலிருந்து எனக்கு அறிவிக்கப்படக்கூடிய அந்த சத்தியம் நிகழ வேண்டும், என்னுடைய மனம் அமைதியாக வேண்டும். அது ஒன்றை தேவை. ஆக வேண்டியதுக்கு என்ன இருக்குது? என் மனசை பற்றி நான் போய் பார்க்கறது எங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு, என் மனசுக்கு இது வேண்டும் அறிவிக்கக்கூடிய உள்ளத்தை நான் எங்க போய் தேடுவேன்? எல்லாமே இங்கு அவ்வளவு பாரமாக இருக்கின்றது. இது நிகழ்ந்தே ஆக வேண்டும். அதுவரை எனக்கு தூக்கம் வராது. இப்ப தூக்கம் வரல, 2 நாள் 3 நாள் 4 நாள் இதே துயரத்தில் இருக்கிறேன். பாதி தூக்கம், அழகிற தூக்கம். காலையில் எழுந்திருக்கும் போது பெரிய கவலையோடு தான் எழுந்திருக்கிறேன். அந்த தூக்கத்தினுடைய சுகமும் எனக்கு கிடைக்கல. இப்ப என்ன செய்யணும்? மனம் எதெல்லாம் வேண்டுகிறதோ நீங்கள் பணிவோடு வேண்டுங்கள் என்று கூறுகின்றான். வேண்டும் என்ன கேட்காதீங்க, நான் சொல்றதை நீங்க செவியேற்றுக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வேண்டும் சொல்றதே நான் தான். உங்களுடைய இறைவன் எங்கிருக்கின்றான் என்பதை நீங்கள் அறியுங்கள். உங்களுடைய முன்னோர்களை பின்பற்றி நீங்கள் சீரடைய வேண்டாம். உங்களுடைய உள்ளத்தில் உங்களுடைய இறைவன் உங்களுடைய வேண்டுதலை அறிவித்துக் கொண்டிருக்கின்றான், இப்படி வேண்டுங்கள் என்று. நான் சொல்றதுதான் உங்களுடைய உள்ள மாமான்னு சொல்லும். காரணம் சத்தியம். என்னை படைத்த இறைவனுக்கு நிச்சயமாக என்னை விட உன்னிப்பாக கவனிப்பவன், துல்லியமாக கவனிப்பவன். என்னுடைய தேவைகளை நான் உணர்வதற்கு அவன்தான் காரணமாக இருக்கின்றான். பிறகுதான் நான் என்னுடைய தேவை இது என்று பேசுகின்றேன், நான் உணர்த்தப்பட்ட பின்னர். இறைவன் கூறுகின்றான், வெளியில் பேச வேண்டாம், வேண்டுங்கள், அவ்வளவுதான், பணிவோடு.